தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ப்ரோ எங்கள் நேஷன் ரஜினேஷன் எங்கள் பிளட் குரூப்பு தலைவர் பாசிட்டிவ், அதுதான் எங்களோடது. தெரிஞ்சுங்க, நாங்கள் மலைக்கு ஓடி ஒழுங்குற காக்கா கூட்டங்களுக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, மலைக்கு ஒதுங்குற காக்கா கூட்டம் கிடையாது. மலைக்கு மேலே பறக்கிற கழுகு கூட்டம். என்றைக்குமே தலைவர் நாங்கள் தான். தளபதின்னு இருப்பவங்களுக்கு ஒரு பட்டம் இருக்குன்னா அது எங்கள் கிட்டேருந்து வந்தது தான். அதுக்கு சாட்சி இந்த தளபதி படம். 1991 வந்த தளபதி படம் 33 வருஷத்துக்கு கழிச்சும் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ மலையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறோன்னா ஒரே ஆள், ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ரஜினி, தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான். அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்போ கிரிக்கெட்டில் எப்படியே சச்சின் தோனியை கம்பேர் பண்ணாங்களோ, கங்குலியை கம்பேர் பண்ணாங்களோ, அதேமாரி இப்போ ரஜினி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ரஜினியோட கம்பேரிசன் பண்ணவே முடியாது. உங்கள் தளபதி வந்தாலும் சரி, அவரோட பையன் சஞ்சய் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அவங்க சஞ்சயே வந்துட்டு தலைவரை வச்சு படம் எடுப்பார் ப்ரோ. அதுதான் நடக்க போகுது. உங்கள் தளபதி ரஜினியை பார்த்து தான் வளர்ந்தார். அதுக்கு நாங்கள் அவரோட இது குறையே சொல்லலை. நீங்கள் 1000 மாநாடு நடக்கலாம், ஒரு கூட்டம் எங்கள் தலைவர் போட்டார்னா இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஜப்பான், ஆஃப்ரிக்கா, எங்கே இருந்து வேணுமோ எங்களை ஆள் இறக்குவோம். அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ் சினிமா ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்குன்னா ஒரே காரணம் தலைவர் மட்டும்தான். அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்காரு, மம்முட்டி கூட நடிச்சிருக்காரு. ஏன் உங்கள் ஆந்திராவில் வந்துட்டு மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், கேரளாவில் வந்துட்டு மம்முட்டி, மோகன்லால் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க மைண்டுக்கு வரதே எங்கள் தலைவர் ரஜினி மட்டும்தான். அழைக்க முடியாத அடையாளம்னா தமிழகத்தின் ஒரே அடையாளம் ரஜினி மட்டும்தான். அவரை விட்டால் எங்களுக்கு வேறு ஆளே கிடையாது ப்ரோ. எங்களுக்கு ரத்தத்தை கிழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்லுது ரஜினி 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 மட்டும் தான் சொல்லுவோம். ஏறிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு பிளட்டு. எங்கள் பாசிட்டிவ் வைப் ஏறதுக்கு காரணம் அவர் தான். நண்பன்னா யாருன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் தான் அவங்க சங்கரோட நண்பன் எல்லாமே. முதல்ல எங்ககிட்டேருந்து கற்றுக்குவாங்க. 73 வயசில், இன்னையோட 74 வயசில் படம் நடிச்சிட்டு இருக்கானா யாரால முடியும்? முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், யாராலையுமே முடியாது உலகத்தில். அமிதாப் பச்சன் ஒதுங்கிட்டாரு, மம்முட்டி ஒதுங்கிட்டாரு, எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஆனால் தலைவர் இன்னும் 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் 250 படம் நடிச்சுட்டு தான் அவருக்கு அழிவே. அவருக்கு எண்டே கிடையாது. நீ குழியை பறித்து வச்சா அவன் மலையில் ஏறி நிற்பான், அதுதான் நிரந்தரம். அந்த பாட்டு பாடின அண்ணனே இங்கே தான் இருக்காரு. டைகர் காக்கும் பாட்டு பாடின அண்ணனே, அவரால் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பெருமை கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் ஆதன் சினிமா. சார், இப்போ 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் மூவி அது. ஸோ அதில் ஒரு நிமிஷம் அந்த படத்தில் இப்போ எப்படி அப்போது நடிப்பு இன்னைக்கு இருக்கிற படங்கள் கம்பேரிசன் பார்க்கும்போது? இல்லை நீங்கள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பார்க்கும்போது பயங்கரமான வைப்பாக இருக்குங்க. ஏன்னா நட்புன்னா என்னன்னு தெரியுமா, சூர்யானா என்னன்னு தெரியுமான்னு ஒரு நட்புக்கு இலக்கணத்தை வச்சு ஒரு படம் வந்து இயக்குனர் மணிரத்னம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த எவ்ரி ஷாட் பாருங்கள், எத்தனை ஏர்லி மார்னிங் ஷாட் இருக்குது, சன்ரைஸ் ஷாட் இருக்குது. படம் ஃபுல்லாக சன்ரைஸ் ஷாட்டுங்க. காலையில் 4:30 மணி 5 மணிக்கு தலைவர் போய் நின்றுருக்காரு பார்த்துன்னா அப்போ பார்த்துக்குங்க. அவ்வளோ பீக் டயத்துலையும் எத்தனை படங்கள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த டேட்டு, எந்தெந்த ஊர், அப்படி இருந்து ஏர்லி மார்னிங் ஷாட் எத்தனை ஷாட் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கும்போது தான் இன்றைக்குள்ள சினிமா டெக்னீஷியனாக வர்றவங்கெல்லாம் கண்டிப்பாக தளபதி, இப்போ வந்த குணா, திரும்ப ரீரிலீஸ் ஆகக்கூடிய பழைய படங்களை தயவுசெய்து தியேட்டரில் போய் தயவுசெய்து பார்க்கணும். ஓடிடிலேயோ யூடியூப்லேயெல்லாம் பார்க்காம தியேட்டரில் வந்து பாருங்கள். அந்த ரெஸ்பான்ஸே வேறு. நம்ம இன்னமும் நிறைய கற்றுக்கலாம். இப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தளபதியை ஒரு விஷஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் பல 100 ஆண்டுகள் வந்து நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருங்க. ஏன்னா சாங்கில் லிரிக்கில் வர்ற மாதிரி தான், உசுரை கேட்டால் கொடுக்க கோடி பேருன்ற மாதிரி அத்தனை ரசிகர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க. நாங்கள் உங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். எங்கள் அப்பா வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னார், குணாவும் இது ஒரே நாள் வந்துச்சுடா. அங்கே குணம் காலியாக போயிடுச்சு, இங்கே வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு, அதனால் நான் பார்க்க வந்தேன். இது வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு. நம்ம கேஜிஎஃப் பார்த்துருப்போம், சில அம்மா சென்டிமெண்ட்ஸ் எம்கும் பார்த்துருப்போம். அதோடு அது பயங்கரமாக நம்மளாம் இப்போ தான் பார்க்க வந்தோம். இப்போ தான் தேட்டரை போட்டு பார்க்க வந்தோம், அதனால் பார்க்க வந்தோம். வேறு ஓகே, இப்போ உள்ள வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் வந்து ஒரு சார் ஒரே நிமிஷம், ஒரு 50 இயர் கட்சி யாருக்குமே இது வரலாறு ப்ரோ. இதெல்லாம் வரலாறு, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இதெல்லாம் வரலாறு, வேறு எதுவுமே இல்லை.
இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் இந்த தளபதி படத்தை 2K கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க, 90s கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட கொஞ்சம் வயசானவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. 3 டைப் ஆஃப் க்ரௌடுமே இருக்காங்க. என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. ப்ரோ அதெல்லாம் வரலாறு ப்ரோ. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம தாத்தா பற்றி நினச்சி பார்த்துருப்போமா, தலைவரை பற்றி பார்த்துக்குறோம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, சூர்யா வந்து கங்குவா ஒரு நாள் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து வலிமை ஒரு நாள் பார்த்துருப்போம். இப்போ எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். கோட்டு ஒரு நாள் பார்த்து 2 days 3 times பார்த்தேன். கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க, 3 days பார்த்தேன். நல்லா தளபதி ஃபேனு வந்திருக்கேன். வேறு நல்லா தலைவர் சொன்னாங்க. இப்போ அரசியல் ஸ்பீக்கிங் என்னன்னா, தலைவர் சில நடுவில் சில ஃபோட்டோ கொடுத்து எனக்கு பிடிக்கல. தளபதி கூட தலைவர் போக வேணாம், தளபதி கூப்பிட்டா கொஞ்சம் அனைவரும் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு இது. சில வந்து கேவலமாக தலைவரை பேசியிருப்பாங்க. அவருக்கு எனக்கு ஃபோட்டோ கொடுத்து எனக்கு தலைவர் ஃபேனாக எனக்கு பிடிக்கல. உங்களுக்கே தெரியும், சீமானம் கூட ஃபோட்டோ கொடுத்து பிடிக்கும். தளபதி கூட சேரணும், வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. இதுதான் ப்ரோ. ஏன்னா சேர்ந்தா அவங்களுக்கோசரம் வாழ்கிற நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஓகே ப்ரோ. 33 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போ புது படம் வந்து ரிலீஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் இல்லையா, 2 மணி ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம தலைவரோட? சரி, 2 பாட்டு நாங்கள் ரிப்பீட்டு கேட்டோம், இவங்களும் போட்டாங்க. ஒன்று காட்டுக்கோயிலும் சரி, ராக்கம்மா கை தட்டும் சரி, அதுவே வந்து வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 1/2 hour தலைவர் இன்ட்ரோ ஆகி இந்த ராக்கம்மா கைத்தட்டெலாம் முடிஞ்சு மம்முட்டியை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே சீட்டில் உட்காரல. அதே மாதிரி இந்த காட்டுக்கோயிலே 2 தடவை போட்டப்பவும் சரி, 2 தடவையும் 3/4 பேர் ஸ்க்ரீன் கிட்ட தான் ஆடிட்டு இருந்தோம். பயங்கர வைப்பாக இருந்துச்சு. நெடுவில் வந்து அந்த ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் போட்டு சூப்பர் சிப்புவும் வந்துட்டு அந்த ஹுக்கும் பாட்டு ஒன்று பாடினார். அதெல்லாம் வந்து சரியான வைப்பாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு தலைவர். அவர் இன்னும் ஹெல்த்தியாக இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். இப்போ அடுத்த ஷோ போட்டால் நாங்கள் இங்கே வந்து எல்லாரும் உள்ளே போயிடுவோம் சார். அப்படி என்ன உள்ள என்ன நடந்துச்சு? பயங்கர சவுண்டாக கிடைச்சு. நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஈக்குவலாக வைப் இருந்தது சார். எத்தனையோ தடவை எல்லாரும் கேடிவியில் இந்த படம் பார்த்துருப்போம். ஆனாலும் இங்கே தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருந்தது. சொல்லிட்டு போனாங்க, அடுத்த தடவை தலைவர் படம் போகும்போது சீட்லாம் தேவையில்லை, எடுத்துருங்க, தேவைப்படாதுன்ற மாதிரி. இன்னைக்கிட்டே தான் சார் இருந்தோம், எல்லாரும் நின்று இருந்தோம். பாப்கார்ன் மட்டும் வாங்க வெளில போயிட்டு வரோம், மற்றபடி நாங்கள் யாருமே உட்கார்றதில்ல சீட்டில். பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சா? நல்லா இருந்தது. ரோஹிணி, தேங்க்ஸ் டு ரோஹிணி தேட்டர் ஃபார் த செலிப்ரேஷன்ஸ். ஒன்ஸ் அகெயின் ரோஹிணி கலக்கிட்டாங்க. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தலைவா. காட் பிளஸ். தேங்க்ஸ். 17 வயசில் பார்த்தது நான். 33 வருஷத்துக்கு அப்புறமா தலைவரோட படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப மெய்மறந்து, அன்னைக்கு எப்படி ஒரு இள ரத்தமாக இருந்துச்சு அப்போ, அதை விட இப்போ ரொம்பவே அந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள் இப்போ பார்க்கும்போது ரொம்ப புது ரத்தம் ஓடின மாதிரி ஒரு தெம்பு மனசில் பிறக்குது. தலைவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல படங்களை நடிச்சு இன்னும் மேலும் வந்து எங்களை மாதிரி ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும், இன்னும் நிறைய படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் கடவுள் நல்லா சக்தியும் நல்லா அந்த மாதிரி ஒரு புனித ஆத்மாவுக்கு இன்னும் பவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இறைவனை வேண்டுகிறேன். தலைவா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே தலைவா. ப்ரோ, மூவி செம்ம சூப்பராக இருந்து. நான் அந்த டைமில் வந்துட்டு 80s அந்த டைம் வரும்போது 80s 90s நான் அந்த டைம் இல்லை. நான் அப்போ வந்துட்டு இப்போ பிறந்து நம்ம வந்துட்டு வளர்ந்துட்டு இருந்த டைமு. அதனால் அந்த டைம்லாம் வந்துட்டு போய் படம் பார்க்க முடியாது. பட்டு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சீனுக்கும் ஒரு டைலாக்கும் அந்த மணிரத்னம் சார் செதுக்கி வச்சுருக்காரு. தலைவர் ஆக்டிங்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் க்ளோஸ்அப் ஷாட்லாம் வைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சைடு சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குன்னு பார்த்தா தலைவர் ஆக்டிங் ஒரு சைடு சூப்பராக இருக்குது. மணிரத்னமோட டைலாக் செம்மையாக இருக்குது. இன்னொரு சைடு இளையராஜா பின்னி எடுக்கிறாரு, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவருக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தலைவர் எங்களோட உயிர் அவர். ஸோ நல்லா இருக்கணும் தலைவர், வாழ்க வளமுடன். அந்த தூக்கமே தெரியலையே, மணி ஆக்சுவலி 2 AM இந்த அளவுக்கு அப்படியே ஜாலியாக வரீங்க, என்ன ரீசன்? It was a great movie actually. நான் பார்த்ததில்ல because it released before I was born, so and I'm a fan of தலைவர், so I thought I'll come watch it. அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி நடந்துச்சு? செமையா இருந்தது. ரிப்பீட் போட்டாங்க கரெக்டா இன்டர்மிஷன் போது 12 o'clock அப்போ வந்து பாட்டெலாம் போட்டாங்க. செமையா இருந்தது. தலை, எனக்கு ஒரே டவுட்டு தலை, இப்போ மணி 2 மணி, ஆனால் அந்த கண்ணில் மணி 2 மணி மாதிரி தெரியுதா? என்ன தலை உள்ள நடந்துச்சு? அப்படி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஃபேன்ஸ்லாம், அவ்வளோதான். நல்லா இருந்தது. கொண்டாடுவாங்கன்னு தெரியும், அதுக்குண்டு இந்த நைட் 2 மணிக்கு அப்படியே கொண்டாடுறீங்க. ஆமாம். உள்ள என்ன நடந்துச்சு சார் பர்த்டே செலிப்ரேஷன்? ஃபுல்லாக செம்ம மாதம் இருந்தது. சாங்கை ஒரு வாட்டி ரிப்பீட் போட்டாங்க, நல்லா இருந்தது. தலை, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ மணி நைட்டு 2 மணி, மழை பெருசாக பெய்யுது,
ஆனால் நீங்கள் தலைவரை கொண்டாடிட்டு வரீங்க, அப்படி என்ன, ஏன் இவ்வளோ சந்தோஷம்? சொல்லிடும். இப்போ நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் சினிமா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் சினிமா தானே, எதுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு பெரியவங்களாம் கூட கேட்பாங்க. ஆனால் இங்கே ஏன் இவரை தலைவர்னு சொல்கிறாங்கன்னா, யார் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை உடச்சி அதுலேருந்து பெருசாக வராங்க அப்படிங்கிறவங்க தான் தலைவர். இன்னைக்கு வெள்ளையா இருக்கிறவங்க தான் நடிக்க முடியும் அப்படிங்கிறத மாற்றி முதல்ல ஒருத்தர் அவர் ஸ்டைல்னாலையும் அவரோட உழைப்பினாலையும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்னு பல பேருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த ஒரே ஆள் தலைவர், சூப்பர் ஸ்டார். மறுபடியும் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே ஒரு புரட்சி தலைவர், ஒரே ஒரு நடிகர் திலகம். அதே மாதிரி தான் ப்ளீஸ், ஒன் சன் ஒன் மூன் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். இது எங்களுக்கு என்ன மேஜிக்கு அப்படின்னு கேட்குறத விட, நாங்கள் இங்கே வந்து அவருடைய இந்த சூப்பர் ஸ்டாருன்றது அங்கே வரப்போ அவரோட ஆக்டிங்கோட நாங்கள் பார்க்குறோம்ல, அது ஒன்று தான். அவரோட ரியாக்ஷன் போதும், ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட ரியாக்ஷன் போதும். நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒவ்வொரு ஆடியன்ஸ் முன்னாடி இப்போ உட்காந்துருக்கவர், அவர் கோயில் சீனு, சோபா மேம் போகிறாங்க, சூப்பர் ஸ்டார் நிற்கிறார், போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாகு, அதில் ஒரு கொடுக்குற ரியாக்ஷனு, அது ஒன்று போதும் எங்களுக்கு, அது ஒன்று போதும். சூப்பர் ஸ்டார்னால் அவருக்காக எங்களுக்கு அவர் படமே நடிக்க வேணாம். அவர் கடைசி வரைக்கும் நல்ல ஆயுளோட, நீண்ட ஆயுளோட இதே மாதிரி அவர் இருந்து எங்களுக்கெல்லாம் எங்களை வழி நடத்தினா போதும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கேட்காம ஒன்று சொல்லிடுறேன். இங்கே பல பேருக்கு பாட்டு எழுதுறாங்க, பல பேருக்கு எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு நடிகருக்குன்னு தனியாக பாட்டு எழுதியிருக்காங்களான்னு கேட்டால் அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான். தளபதி படம் ரிலீஸ் ஆகி 33 வருஷம் ஆகுது. இப்போவும் அந்த வைப்பு குறையாமல் ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒரு அம்மா பாசம் ஆகட்டும், ஒரு லவ் ஆகட்டும், ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், அவர் கற்பை போல் எப்படி அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றணும். ஒரே ஃப்ரெண்டு தான், அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ்வோட கற்பை வந்து அவங்க கொடுக்குறாரு. அது மாதிரி எப்படி இருக்கணுன்றது தளபதி படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு 74வது அகவையிலையும் அவர் வந்து என்றும் இளமையாக 3 முடிச்சில் பார்த்த அதே ஸ்பீடோட இப்போவும் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னா அவர் இன்றைக்கும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தின்னு இருக்கிறாரு. ஓகேவா? எவன் ஒருவன் தாழ்த்தப்படுகிறானோ அவனே உயர்த்தப்படுவான். அது மாதிரி இன்றைக்கி மென்மேலும் உயர்ந்து மேலே போயிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் 74வது அகவையில் காலெடுத்து இருக்கிறாரு. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் 50வது வருஷத்தை காலெடுத்து வைக்க போகிறாரு. அதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டு சொல்கிறோம். எங்களோட அகவையும் சேர்த்து, எங்களோட ஆசீர்வாதமும் சேர்த்து அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவனையை வந்து என்றைக்கும் பிரார்த்தனிக்கிறோம். நன்றி தலைவா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்றைக்கும் நல்லா இருங்க. ஹாப்பி பர்த்டே. தளபதி அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருந்துச்சு? பார்த்த வரைக்கும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு செலிப்ரேஷன் தான், ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். உள்ளே வந்து ரோபோ சங்கர் அண்ணா, தேசிங்க பெரியசாமி சார், அப்புறம் கிஷோர் ராஜ்குமார் எல்லாரும் இருக்காங்க. லிட்டரலாக ஒரு கான்சர்ட் மாதிரி போயிட்டுருக்கு ப்ரோ. கான்சர்ட்டு அது நம்ம பார்த்தவன் ஃபுல்லாக கான்சர்ட் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு. அதுவும் அந்த சுந்தரி பாட்டெலாம் வந்தப்போ நான் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கேன். எப்படி இருந்துச்சு தேட்டரில் நம்ம ரசிகர்களோட அந்த மொமெண்ட்? அவங்க யாரும் சீட்டில் உட்கார மாட்டேங்கிறாங்க, யாரும் சீட்டில் உட்காரல, எல்லாரும் ஏஞ்சி நின்று தான். லிட்டரலாக சில சீன்ஸ் மட்டும் தான் எல்லாரும் உட்காடுறாங்க. மற்றவங்களாம் யாருக்கு எந்த சீட்னே தெரியாது, அப்படியே இஷ்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. செம்ம வைப்பு தான், சீட்லேயே யாரும் உட்காரல. அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ எடுத்தோடனே இந்த நம்ம தலைவரோட என்ட்ரியை பார்த்த உடனே ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் பார்க்குறாங்கல்ல, அந்த காலத்து தலைவர் அப்படி நேரில் எப்படி இருந்துச்சு மக்களோட ரெஸ்பான்ஸ்? கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே, எல்லாரும் சீட்டு மேலெலாம் ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சு, அது மாதிரி எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு பயங்கரமா. அதனால் இப்போ வந்து மணி 2, ஓகே சரிங்களா, நைட் 2 மணி, மழை பயங்கரமாக பெய்யுது. உங்கள் கண்ணில் கொஞ்சம் கூட தூக்கமே தெரில. அப்படி என்ன தான் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்தேன். அதுக்காக தான் வந்து மெயின் ரீசன். சூப்பர் ஸ்டாரோட இந்த தளபதி படத்தில் என்ன இருந்துச்சு? அதில் ஆக்டிங், மாஸ், என்னத்துல பயங்கர வைபாக இருந்துச்சு. வெளியே தேட்டருக்குள்ளே நிற்க முடியலங்கனால. மழை எப்படி இருக்குது அதோட டபுளாக இருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது. ஐயோ, வாய்ஸே வரல. அது எதுவுமே நம்ம வார்த்தையால் சொல்லிடவே முடியாதுங்க. எந்த ஒரு சோர்வு எப்படி இருந்தாலுமே உள்ள தலைவரை வந்து பார்க்கும்போது அப்படியே எனர்ஜெட்டிக்காக பொங்கி வருது பாருங்கள். வாய்ஸே கத்தி ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரேன், அது எதுவுமே இல்லை. தலைவரை பார்த்தா அந்த இது எல்லாமே மாறுது. அதை பார்க்குறதுக்கு தாங்க வரமே இவ்வளோ தூரம். நான் காஞ்சிபுரம், நான் தலைவரை பார்க்குறதுக்கோசம் இங்கே இந்த செலிப்ரேஷனில் பார்க்கணுன்றதுக்கோசம் தான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இந்த தலைவரை பார்க்குறதுக்கோசம் தான் வந்திருக்கிறது. தலைவர்னாவே எனர்ஜி தாங்க.
எது ஒன்றுமே எவ்வளோ பிரச்சனை எது இருந்தாலுமே வந்து தலைவரை பார்த்தா போதும், அதுக்காக தான் வர்றது இவ்வளோ தூரமே, வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவுமே கிடையாது. தலைவர் மட்டும்தான். இல்லை என்ன நடந்துச்சு தேட்டரில்? ஃபுல் செலிப்ரேஷன் தான், ஃபுல்லாக எனர்ஜி, எப்படி சொல்கிறது, எல்லாரோட ஃபுல் எனர்ஜியும் அங்கே இது பண்ணியாச்சு. சாங்ஸ்லாம் வந்துச்சுல, சாங்ஸ்லாம் நம்முடைய மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? எப்படின்னா அது ஓல்டு சாங் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக இப்போ எப்படி வைப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அந்த தூக்கமே இல்லை அதனால் ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல்லாக எனர்ஜி, தலைவரோட எனர்ஜி தான். ஒரே ஒரு இப்போ இது பார்ப்பாரா என்னன்னு தெரியல, ஒரே ஒரு இதுதான் லைஃப்பில் வந்து ஒன் டைம் வச்சு அவரை பார்க்கணும்.